அன்னைக்கு விஜயகாந்த் இறந்திருக்காரு. அவரோட உங்களுக்கான பழக்கம் அது எப்படி சார் இருக்கும்? சார் வணக்கம். நான் ஆனந்தராஜ் பேசுறேங்க. இது இந்த செய்தி காலையில கேள்விப்பட்ட உடனே அந்த செய்தி ஏத்துக்க என் மனசு வந்து ரொம்ப தடுமாறுச்சு. எனக்கு வந்து அவர் உடல்நிலை இல்லாம இருக்காருன்னு தெரியும். பட் ஆனா இப்படி ஒரு சோக நிகழ்ச்சி வந்து நடக்கும்னு நமக்கு தெரியாது. அப்பாற்பட்டு நம்ம வந்து ஒரு 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 நட்பு வட்டாரத்துல தான் நம்ம இருக்கோம். ஆனா அதை தாண்டி வந்து ஒரு குடும்பம், அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள், அவங்க சம்மந்தப்பட்டவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்க இரங்கல்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம கடந்து போக முடியாது. அவங்களுக்கு இதை தாங்கிக்கிற மன வலிமையை வந்து ஆண்டவன் அவங்களுக்கு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் சார். எனக்கு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 82ல இருந்து அவர் கூட இருந்துட்டு இருக்கேன். அவரோட நிறைய பேரோட அவர் பழகி இருக்காரு. நிறைய பேரோட அவர் பரிச்சயம் இருக்கு. அவருடைய நல்ல நினைவுகளை நிறைய பேர் பகிர்ந்துக்குவாங்க. ஆனா எனக்கு சில அனுபவங்கள் அவரோட இருக்கிறதால நான் வந்து அதை பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். நிறைய பேர் கேட்கறாங்க. நிறைய விஷயங்கள் கேட்கும்போது அது 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 வந்து என்ன சொல்றது, அவரை பத்தி பேசுறதுக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நாள் எல்லாம் பத்தாது சார். அவ்வளோ நினைவுகள் இருக்கு. ஒண்ணு நினைச்சு நம்ம பார்க்கும்போது இது இங்க நடந்தது. நடிப்புக்கு அப்பாற்பட்டு நம்ம வந்து ஒரு நடிகருக்கு அப்பாற்பட்டு அவரோட நடிக்கிற நேரம் இல்லாத சில நேரங்கள்ல அவரோட பகிர்ந்துட்டு இருக்கோம் நம்ம. அதனால எல்லாருக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கும். எல்லாரும் அதை ஒண்ணு பகிர்ந்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த 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 ஒரு நல்ல உள்ளத்தை ஆண்டவன் பக்கத்துல வச்சு பார்த்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்க. என்னோட வேண்டுதல் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நட்புக்கு வந்து பெரிய சிறந்த உதாரணமா நட்புக்கு இருந்தார் அவரு. அதை பார்த்து நானே சில நேரத்துல ஆதங்கப்பட்டிருக்கிறேன். இது வந்து இவ்வளவு பெரிய நட்பு வட்டாரம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் வந்து அவரு அறிவு சார்ந்து இல்லாம அன்பை மட்டும் கொடுத்து அவங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டாருன்றது அப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது. சில நடிகர்கள் இருக்காங்க, நம்ம பார்த்த நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க வந்து அவங்க அறிவாளிகளா இருந்தா மட்டும்தான் பக்கத்துல வச்சுக்குவாங்க. அறிவு சார்ந்த விஷயங்களா இருந்தா பக்கத்துல வச்சுக்குவாங்க. அதாவது இது அறிவுக்கு அப்பாற்பட்டு அன்பு தான் முக்கியம்னு நினைச்ச ஒரு நடிகர்ல அவரும் ஒருத்தர். அவர் அன்புக்கு கட்டுப்படுறவர் வந்து மனிதர்களை வந்து நட்பா வச்சுக்கிறாருன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. அதனால அதுக்கு ஒரு பெரிய சிறந்த இடம் அவருக்கு உதாரணமா அவர் இருக்காரு. அதே போல ஒரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, எங்க திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு நான் 84ல நான் திரைப்பட கல்லூரி மாணவனா படிக்கும்போது நான் நடிக்கிறதுக்காக ஒருத்தர் படிக்கிறார்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய மரியாதையை வந்து எனக்கு, நான் வில்லனா நடிச்சவர் தான். ஆனா எப்ப பேசினாலும் எது நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எது நடந்தாலும் எனக்கு முதல் போன் அவர்கிட்ட இருந்து வரும். அவரை விட்டு நான் கொஞ்சம் விலகி இருந்ததுக்கு காரணம் இப்ப அரசியல் ரீதியா அவர் எடுத்த முடிவுகள் தானே தவிர மற்றபடி வேற என்ன சொல்றது, அவ்வளவு நல்ல நட்பு அவருக்கு எனக்கு இருந்ததுன்றதுதான் உண்மை. ஓகே. முழு அரசு மரியாதையோட அடக்கம் செய்யப்படும்னு முதல்வர் அறிவிச்சிருக்காரு. அதை பத்தி கண்டிப்பா நல்ல விஷயங்க. தர வேண்டிய ஒரு மரியாதை. அதற்காக தமிழக அரசிற்கு என்னுடைய 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 நன்றியை அந்த குடும்பத்தில் ஒருவனா நான் வந்து ஒரு ஒரு என்னுடைய ஆழ்ந்த என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா வந்து அது அரசு மரியாதை இல்லை சார். இன்னும் என்னெல்லாம் மரியாதை இருக்கோ அதெல்லாம் தரக்கூடிய ஒரு மனிதராக தான் அவர் இருக்காரு. அவருக்கு நம்ம தரணும் சார் இந்த நேரத்துல. எங்க திரையுலக சார்பா அல்லது அவர் வந்து ஒரு அரசியல் ரீதியா எல்லாமே வந்து அதுக்கு தகுந்த மனிதர் அவர். ஓகே சார். மிக்க நன்றி சார். நன்றிங்க.